அகரம் ஃபவுண்டேஷனோட நிகழ்ச்சி ஒன்று நடந்தது சென்னையில். ஓகேவா? அதில் கமலஹாசன் கலந்துக்கிட்டார். கமலஹாசன் கலந்துக்கிட்டு பேசினார். அதில் அரசியலே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் பேசியிருக்காரு. அரசியல் பேசுனதுக்கப்புறம் இல்லை நான் அரசியல் பேசலை, அரசியல் பேசுவதற்கான மேடை இதல்ல, நான் கல்வியை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு உருட்டியிருக்காரு. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாங்கிற? 17லேருந்து இந்த வாய்ப்பை 13 தான் மொத்தம் நம்பர்னே வச்சுப்போம், 20 தான் வச்சுப்போம். 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க. அதுல வெல்ல முடியாது. ஏன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்க. பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க. என்ன சொல்றாரு? சனாதன சங்கிலிகளையும் சர்வாதிகார சங்கிலிகளையும் நொறுக்கி தள்ளும் ஒரே ஆயுதம் கல்விதான், அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமா, இதற்கு தான் நீட் தேர்வு வேணான்னு நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், நீயே உன் சுயநலத்திற்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு உன் தொண்டர்களையும் ரசிகர்களையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தி திருப்பி உன் சுயநலம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி உனக்கு மட்டும் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு நீ போயிட்ட டெல்லிக்கு எம்பியா. இங்க உன் ரசிகர்களும் உன் தொண்டர்களும் தெருவில் நிற்கிறானுங்க. தெருவில் நிற்க வச்சுட்டு நீ எம்பி வாங்கிட்டு போயிட்ட. ஆனால் நீ மக்களோட அக்கறையை பற்றியும் ஏழை பிள்ளைகளோட அக்கறையை பற்றியும் நீ சொல்றியா? என்னவோ திடீர்னு இன்னைக்கு மக்கள் மேலே அக்கறை வந்த மாதிரி பேசுறிய. ஏழ்மைனா என்னன்னு தெரியுமா? எத்தனை ஏழை பிள்ளைகள் நீட் தேர்வுனால கட்டணமே இல்லாமல் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு?